வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் இரவு நேர பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகள் வாசிப்பவர் லிஷா தரணீஸ்வரன். முதலில் தலைப்புச் செய்திகள். முல்லைத்தீவில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் குடும்பஸ்தர் படுகாயம். முல்லை நீராவியடி பிள்ளையார் ஆலய பூசகர் உள்ளிட்டவர்களுக்கு உயிர் அச்சுறுத்தல். குஜராத்தில் இடிந்து விழுந்து அடுக்குமாடி கட்டிடம், ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 சாவு. எதியோப்பிய நிலச்சரிவில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 230ஆக உயர்வு. மாகாண மட்ட மேசைப்பந்து போட்டியில் திருகோணமலை இந்து கல்லூரியை வீழ்த்திய சாஹிரா கல்லூரி. தொடர்வன உள்நாட்டு செய்திகள். முல்லைத்தீவு மாவட்டத்தில் அறுவடை செய்த நெல்லினை வீதியில் காயப்போட்டு காவல் காத்து உறங்கிக் கொண்டிருந்த விவசாயியும் கமக்கார அமைப்பின் செயலாளருமான குடும்பஸ்தர் ஒருவர் மீது இன்று அதிகாலை துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டுள்ளது. இதில் காயமடைந்த கமக்கார அமைப்பின் செயலாளர் மேலதிக சிகிச்சைக்காக கிளிநொச்சி மாவட்ட மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த சம்பவம் தொடர்பில் தெரிய வருவதாவது, இன்று அதிகாலை 3 மணியளவில் துணுக்காய் பிரதேசத்தில் கல்விளான் பகுதியில் தனது நெல்லினை அறுவடை செய்து வீதியில் காய வைத்துவிட்டு இரவு காவல் காத்து வந்துள்ள நிலையில் வீதியோரமாக உறங்கிக் கொண்டிருந்த வேளை இனம் தெரியாத நபர்களால் இவர் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கல்விளான் குளம் பகுதியினை சேர்ந்த கமக்கார அமைப்பின் செயலாளரான 42 வயதுடைய செல்லியா கிருஷ்ணராஜா என்பவர் படுகாயமடைந்து மல்லாவி ஆதார மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட நிலையில் மேலதிக சிகிச்சைக்காக கிளிநொச்சி மாவட்ட மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டுள்ளார். கல்விளான் கமக்கார அமைப்பின் செயலாளராக இவர் இருப்பதாகவும் அங்கு இடம்பெறும் சட்டவிரோத மணல் அகழ்வில் இடம்பெற்று வரும் போட்டி காரணமாகவே இந்த துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டுள்ளதாக பிரதேசவாசிகள் தெரிவித்துள்ளார்கள். சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மல்லாவி போலீசார் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஆள்மாறாட்டம் தொடர்பான வழக்கில் யாழ்ப்பாணம் உடுவில் பகுதியை சேர்ந்த சட்டத்தரணியொருவர் இன்று கைது செய்யப்பட்டார். யாழ்ப்பாணம் பிராந்திய விசேட குற்ற விசாரணை பிரிவு போலீசாரால் கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. கைதான சட்டத்தரணி சாவகச்சேரி நீதிவான் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்ட நிலையில் 10 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சரீர பிணையில் விடுவிக்கப்பட்டார். அத்துடன் சட்டத்தரணியின் அலுவலகத்தில் இருந்த 3 கணனிகளையும் பகுப்பாய்வு விசாரணைக்கு உட்படுத்த நீதிமன்றம் உத்தரவிட்டது. முல்லைத்தீவு பழைய செம்மலை நீராவியடி பிள்ளையார் ஆலய வருடாந்த பொங்கல் உற்சவம் இன்று இடம்பெற்ற நிலையில் பூசாரி உள்ளிட்ட பக்தர்களுக்கு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்றைய தினம் கோவிலுக்கு போலீஸ், ராணுவம் மற்றும் தொல்பொருள் திணைக்களத்தினர் கோவில் பணிக்காக வருகை தந்த பூசாரி உள்ளிட்டவர்களுக்கு அச்சுறுத்தல் விடுத்துள்ளதாக தெரிவித்துள்ளனர். இது தொடர்பில் ஆலய பூசகர் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில், எங்களுடைய பொங்கல் வழிபாடுகளில் அக்கறையாகவும் நேர்த்தியாகவும் செய்து கொண்டிருக்கும் இவ்வேளையில் எங்களுக்கு மேன்மேலும் விசாரணைகள் நடத்தப்பட்டிருந்தது. அப்போது என்ன விடயம் என்று கேட்டபோதுதான் அவர்கள் நாங்கள் ஏதோ சிலை ஒன்று, சிவனின் சிலை ஒன்று இங்கு பிரதிஷ்டனை செய்வதாகவும் அது பல கோடி ரூபாய் பெறுமதியான சிலை என்றும் அப்படி ஒரு வதந்தி கதையை அவர்கள் பரப்பியிருக்கின்றார்கள். தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையில் இன்று காலை இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்தளையில் இருந்து கொழும்பு நோக்கி பயணித்த லொரியொன்று முன்னால் சென்ற மற்றொரு லொரியுடன் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. விபத்தில் பின்னால் சென்ற லொரியின் சாரதி உதவியாளர் மற்றும் முன்னால் சென்ற லொரியின் சாரதி உதவியாளர் ஆகியோர் காயமடைந்துள்ளதுடன் பின்னால் சென்ற லொரியின் சாரதி உதவியாளர் தங்காலை மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளார். மேலும் இது தொடர்பாக தெற்கு அதிவேக வீதியின் அங்குனு கொலபலசு சோதனை சாவடி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. தொடர்வன இந்திய செய்திகள். குஜராத்தின் தேவபூமி துவாரக மாவட்டத்தில் உள்ள ஜம்கம்பாலியா நகரில் உள்ள பழமையான 3 மாடி கட்டிடம் இடிந்து விழுந்ததில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பெண்கள் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவ இடத்துக்கு விரைந்து தேசிய பேரிடர் மீட்பு படையினர் போர்க்கால அடிப்படையில் மீட்பு பணிகளை மேற்கொண்டு உயிரிழந்த 3 உடல்களையும் மீட்டுள்ளனர். இது தொடர்பாக ஆய்வாளர் PPN குமார் தெரிவிக்கையில், 3 மாடி கட்டிடம் இடிந்து விழுந்த தகவல் கிடைத்ததும் NDRF குழு உடனடியாக சம்பவ இடத்திற்கு சென்று
இன்று இடிபாடுக்குள் சிக்கிய மூவரை மீட்டுள்ளது. குஜராத்தின் போர்பந்தர் மாவட்டத்தில் பெய்த கனமழையால் பல பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. இதற்கிடையில் சூரத் நகரில் நேற்று முன்தினம் பெய்த மழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. குஜராத்தில் அடுத்த 2 நாட்களுக்கு மிக கனமழை தொடரும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் கொங்கன், கோவா மற்றும் மத்திய மகாராஷ்டிரத்தின் தனிமைப்படுத்தப்பட்ட இடங்களில் மிக கனமழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் வரவு செலவு திட்டத்திற்கு எதிராக இந்தியா கூட்டணி இன்று டெல்லியில் உள்ள நாடாளுமன்ற வளாகத்திற்கு முன்பாக பாரிய போராட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளது. இந்தியா கூட்டணி ஆளும் மாநிலங்களுக்கு போதிய அளவு நிதி ஒதுக்கப்படாமையை கண்டித்தே குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. 2024 ஆண்டு முதல் 2025 நிதியாண்டுக்கான மத்திய அரசின் வரவு செலவு திட்டத்தை நேற்று மக்களவையில் நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்திருந்தார். இந்திய வரலாற்றில் அதிக முறை தொடர்ந்து வரவு செலவு திட்டத்தை தாக்கல் செய்த நிதி அமைச்சர் என்ற பெருமையையும் நிர்மலா சீதாராமன் பெற்றுள்ளார். குறித்து வரவு செலவு திட்டத்தில் பாதுகாப்பு துறை, வேளாண் துறை மற்றும் ரயில்வே துறைகளுக்கு அதிக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் பாஜக மற்றும் பாஜகவின் கூட்டணி கட்சிகள் ஆளும் மாநிலங்களுக்கு மட்டுமே அதிக நிதி ஒதுக்கீடு ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் மற்ற மாநிலங்களுக்கு எந்த ஒரு திட்டமும் நிதியும் ஒதுக்கப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது. மேலும் வேலைவாய்ப்பு, கல்வி மற்றும் சுகாதாரம் உள்ளிட்ட முக்கியமான துறைகளில் நிதி ஒதுக்கீடு குறைவாகவே ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் இந்தியா கூட்டணி கட்சியினர் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையிலேயே இன்று இந்தியா கூட்டணி எம்பிக்கள் அனைவரும் நாடாளுமன்ற வளாகத்தில் போராட்டத்தை முன்னெடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தொடர்வன உலக செய்திகள். எதியோப்பியாவில் ஏற்பட்ட பயங்கர நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 229 உயர்வடைந்துள்ளது. கடந்த 21 திகதி தெற்கு எதியோப்பியாவின் கெஞ்சோ சாச்சா ஹோஸ்டி மாவட்டத்தில் கோபா மண்டலத்தில் பெய்த கடும் மழையால் அங்கு நிலச்சரிவு ஏற்பட்டது. இந்த நிலச்சரிவில் சிக்கி குழந்தைகள், கர்ப்பிணிகள் என பலர் உயிரிழந்த நிலையில் நேற்றைய தினம் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 157 அறிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் இன்றைய தினம் வெளியான தகவலின்படி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 229 அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை அப்பகுதியில் தேடுதல் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதால் உயிரிழப்பு எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என்று அஞ்சப்படுகின்றது. இந்தோனேசியாவின் ஹல்மஹேரா நகரில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது என புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த நிலநடுக்கமானது 5.0 ரிக்டர் அளவுகோலில் பதிவாகியுள்ளது. இந்த நிலநடுக்கத்தின் மையம் தரைமட்டத்தில் இருந்து 10 கிலோமீட்டர் ஆழத்தில் அமைந்திருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளதுடன் இந்த நிலநடுக்கம் காரணமாக அங்குள்ள வீடுகளில் அதிர்வுகள் உணரப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேபாளத்தில் உள்ள கன்மாண்டு சர்வதேச விமான நிலையம் அருகே சிறிய பயணிகள் விமானம் விபத்துக்குள்ளாகியுள்ளது. விமானம் புறப்பட்டு சிறிய நேரத்தில் இந்த விபத்து இடம்பெற்றதுடன் விமானத்தில் பயணம் செய்த அனைவரும் உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. விபத்தின் போது விமானத்தில் 19 பேர் இருந்ததாகவும் விபத்துக்குள்ளாகி வெடித்த விமானத்தில் 4 உடல்கள் மட்டுமே கண்டெடுக்கப்பட்டதாகவும் நேபாள ஊடகங்கள் தெரிவிக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. தொடர்பென விளையாட்டு செய்திகள். நீண்ட இடைவெளியின் பின்னர் இவ்வருடம் கல்முனை சாகிரா கல்லூரியில் மேசைப்பந்து விளையாட்டு மீண்டும் அறிமுகம் செய்யப்பட்டு ஜூலை 23 மற்றும் 24 திகதிகளில் திருகோணமலை சென்ட் மேரிஸ் கல்லூரியில் இடம்பெற்ற பாடசாலைகளுக்கு இடையிலான மாகாண மட்ட போட்டியில் 16 வயதிற்குட்பட்ட வயது பிரிவில் மாணவர்கள் கலந்து கொண்டனர். இதில் முதல் போட்டியில் திருகோணமலை இந்த கல்லூரியோடு விளையாடி தனது முதலாவது வெற்றியை பதிவு செய்ததோடு விளையாட்டு அறிமுகப்படுத்தி பங்கு பற்றிய முதல் வருடத்திலேயே இப்பாடசாலை காலிறுதி வரை முன்னேறியுள்ளமை பெருமை அளித்துள்ளது. இந்தியாவுக்கு எதிரான தொடரில் இலங்கை வேகப்பந்து வீச்சாளர் துஷ்மந்த சமீரவுக்கு விளையாட முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. துஷ்மந்த சமீரவுக்கு ஏற்பட்ட காயமே இதற்கான காரணம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இந்திய அணி தற்போது 3 ஒருநாள் மற்றும் 3 T20 ஆட்டங்களில் பங்கேற்பதற்காக இலங்கை வந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் உதயன் டிஜிட்டல் வலையொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் நாளை காலை நேர செய்தி சுருக்கத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம்.